ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்துருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனமான வசனம் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் அதிகாலையிலே அவர் எழும்பினார். கற்றுக்கொள்கிறவனைப் போல கற்றுக்கொண்டார். காதுகளை ஆண்டவர் திறந்தார். அவர் எதிர்க்கவில்லை. எதற்காக அவர் எழும்பினார்? சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை இளைப்படைந்தவனுக்கு சொல்ல. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இளைப்படைந்த ஏராளமான மக்கள் அவரண்டை வந்தார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொன்னாரே. அவரிடத்தில் வேதனையோடு வந்த மக்களுக்கு வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் சமூகத்திலே சமாதானம் இல்லாமல் வந்தவர்களுக்கு சமாதானம் என்று அவர் சொன்னார். பயத்தோடு இருந்தவர்கள் இயேசு உயிரோடு எழும்பின உடனே எந்த வீட்டின் அறைகளுக்குள்ளெல்லாம் அந்த நேரம் போனாரோ, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள். அவருடைய வாழ்க்கையில் பயம் பிடித்திருந்தது, சமாதானம் இழந்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு எப்பவும் இந்த வார்த்தைகளையே சொன்னார். நான் தான், பயப்படாதிருங்கள். கடும் காற்று, பயங்கரமான கொடுமையான அந்த கடல் கொந்தளிப்பு, படகு ஆடி தண்ணீருக்குள் மூழ்கி போற நேரம், அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து அவர்களை பார்த்து, நான் தான், பயப்படாதிருங்கள். இளைப்படைந்த மக்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொன்னார். மகளே, அழாதே என்று அவர் சொல்லவில்லையா? இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வேணும். இளைப்படைந்த மக்களுக்கு சரியான வார்த்தைகளை சொல்லத்தான் இன்றைக்கு மக்கள் இல்லை. குடும்பத்தில் உன்னை பல விதத்தில் பலரும் பல வார்த்தைகளை பேசி உன்னை வேதனைப்படுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வா, உனக்கு ஆண்டவர் இளைப்படைந்த உனக்கு ஒரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல ஒரு கல்விமானி நாவை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். ஏன் ஒரு அதிகாலையில் இருட்டோடு எழும்பினார்? மற்ற மனிதர்கள் அவரை சந்திக்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு விரும்புவார்கள். ஆனால் மற்ற மனிதர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பு தன்னுடைய பிதாவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு கூட அவர் காலையிலே எழும்பி போய்விட்டார். சீஷர்கள் எழும்பி அவரை தேடுகிறார்கள், எல்லாரும் அவரை தேடுகிறார்கள். அவரோ புறப்பட்டு வனாந்தரமான இடத்துக்கு போய் தேடினார். காரணம் என்ன? மற்ற மக்கள் அந்த நேரத்தில் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. வேறு யாரும் தேவனோடு தன்னுடைய பிதாவோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை கெடுத்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். பாலியாங்கிச்சோ என்ற தேவனுடைய மனுஷன் கொரிய தேசத்திலே அவர் இருக்கிறார். அடிக்கடி நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு முறை அதிகாலையில் அவர் 3 மணி நேரம் ஜெபிப்பது வழக்கம். 82 வயதான போது அவர் சொல்லுகிறார், இப்போ நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அவர் போகிறதுக்கு முன்னால் அவருடைய செக்யூரிட்டி, அவருடைய உதவி ஊழியர்கள், இவர்கள் எல்லாருமே ஆயத்தமாக வேண்டும். எத்தனையோ பேர் ஆயத்தமாகி அவர் சரியாக கூட நடக்க முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபிப்பதற்கு போகிறார். ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த தேசத்து பிரசிடென்ட் அவரை கூப்பிடுறார். அவருடைய செக்ரட்டரி ஃபோனை எடுத்து சொல்கிறார், நான் இந்த பிரசிடென்ட் பேசுகிறேன், சில ஆலோசனை கேட்கணும் அவரோடன்னு சொல்லி கேட்கும்போது
அந்த பிரசிடென்ட் அவர் சொல்லிட்டாராம், எங்களை ஐயா யார்கிட்டையும் பேச மாட்டார், இந்த நேரம் அவரை தொந்தரவு பண்ணிடக்கூடாது, அவர் தேவனோட பேசுகிறார், ராஜாதி ராஜாவோட பேசுகிறார் என்று சொல்லி அந்த பிரசிடென்ட்டுக்கு கூட நேரம் கொடுக்கல. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்முடைய ராஜாதி ராஜா நம்ம கூட பேசணும். இடைஞ்சல் இல்லாத ஒரு இடத்தை தேடி போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நேரங்களை ஆண்டவர் இந்த நாளில் தந்து நமக்கு ஒரு எழுப்புதலை தரும்படி ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மகதலேனா மரியாளை பற்றி நாம் படிக்கும்போது யோவானில் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடினாள் என்று பார்க்கிறோம். ஒரு மகதலேனா மரியாள் இயேசுவின் மேல அன்பு வைத்தபடினால அவளுக்கு இயேசுவை பார்க்காம, இயேசு இல்லாம தூங்க முடியல. 4 அவள்கிட்ட 7 பிசாசுகள் இருந்தது. 7 பிசாசுகளை அவர் துரத்தினார். அந்த நன்றி அவள் மறக்கவே இல்லை. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவளுக்கு இரவு தூக்கம் வரல. காலையிலே எழும்பி கல்லனிடத்து ஓடுகிறாள் என்றால், ஓடி அங்க இயேசுவை காணலன்னு சொல்லி உடனே பேதுருவிடத்து ஓடி போய் சொல்றான். அவங்கெல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க, இல்லை இயேசு இருந்த இடத்துல இல்லை, அவர் இல்லை. அவங்க திரும்ப போயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஓடி வந்தாங்க, அதில் இல்லைன்னு சொன்னோன்னு திரும்ப போயிட்டாங்க. அவங்க பார்த்ததெல்லாம் வெறும் அவருடைய மேலே சுற்றி வைக்கப்பட்ட அந்த சீலைகள் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது, அதைத்தான் பார்த்தாங்க. ஆனால் மரியாள் கண்ணீரோட திரும்ப அந்த கல்லறையின்குள்ள உற்று பார்க்கும்போது அங்கே தேவ தூதர்களை கண்டாள். அந்த பேதுரும் யோவானும் ஓடி வந்து பார்த்தபோது அங்கே தூதர்கள் இல்லையா, அங்கே வெறும் சீலையை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டாங்களே. இந்த மகள் கண்ணீரோடு அங்கே தொடர்ந்து இயேசுவை பார்க்கணும் என்று நின்ற போது அவளுக்கு தூதர்களை பார்த்த பிறகு அவளுக்கு அந்த ஆவல் போகலை. இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அப்பதான் இயேசு மரியாளே என்று அவளை அழைத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவளை சந்தித்து பேசினார் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, அவரை அவளோடு தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாளில் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர அவர் ஆவலோடு கூட அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இந்த நாளில் உன் மேலே இருக்கும்படியாக, ஆண்டவருடைய கரம் உங்க மேலே இறங்கி வரும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக.